ஒரு கோவிலில் இருந்த அர்ச்சகர் அங்கு அனாதையாக கிடந்த ஒரு பூனைக்குட்டியை அன்போடு வளர்த்து வந்தார். ஒரு நாள் அது ஒரு மரத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கீழே இறங்க முடியாமல் தவித்தது. அதனால் அந்த அர்ச்சகர் ஒரு கயிறை வீசி அந்த கிளையை வளைத்து பூனையை இறக்குவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் கொக்கி நழுவி விடவே அந்த பூனை வேகமாக வீசி எறியப்பட்டது. எங்கு தேடியும் அந்த பூனை கிடைக்கவில்லை. பூனையை நினைத்து அர்ச்சகர் மிகவும் வருந்தினார். அடுத்த நாள் அவர் கோயிலுக்கு வரும் ஒரு பெண்ணை மளிகை கடையில் கண்டார். அவள் கையில் அதே பூனை இருந்தது. ஆச்சரியத்துடன் விசாரிக்க அந்த பெண்ணும், இல்லை சாமி, என் மகள் 2 நாட்களாக பூனைக்குட்டி வளர்க்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நானும் அவளை சமாதானப்படுத்த கடவுளிடம் பூனைக்குட்டி கேள், அவர் கொடுத்தால் நாம் வளர்க்கலாம் என்று சொன்னேன். இல்லையும் நம்பிக்கையோடு கைகளை மேலே உயர்த்தி பூனைக்குட்டியை கடவுளிடம் கேட்க எங்கிருந்தோ இந்த பூனைக்குட்டி ஆகாயத்தில் பறந்து வந்து அவள் கைகளில் வந்து விழுந்தது. அதனால் அதை எடுத்து ஆசையாக வளர்க்கிறோம் என்று சொன்னார். யாரை எப்படி எங்கு எப்பொழுது சேர்க்க வேண்டும் என்பது கடவுள்